பிள்ளையானின் 588 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து விபரம் அம்பலம். இது யாருடைய பணம்? உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பொதுமக்களால் ஏற்பட்டுள்ள மாற்றம். மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலேயே கிழக்கு மாகாணத்திற்கு பொற்காலம். நாமல் சூளுரை. நடுவானில் கத்தி முனையில் விமானத்தை கடத்திய நபர் சுட்டுக் கொன்ற பயணி. பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்தவர் எடுத்த திடீர் தீர்மானம் என்று வெளியாக போகும் பல உண்மைகள். தென்னிலங்கையில் ஹோட்டலில் கொடூரமாக தாக்கப்பட்ட குடும்பம், போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கை. யாழில் திடீரென மாயமான சோதனை சாவடிகள், மக்களிடம் நாடகமாடும் அனுர அரசு. மனித உரிமை பாதுகாவலர் அமைப்புகளான அமென்ஸ்ட் இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஆகியன UNHRC ஊடாக இலங்கை அரசு முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களின் கொலைகள் மற்றும் சொத்து குவிப்பு ஆகியவற்றை ஆராய்ந்து உடனடியாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்கும் வண்ணம் வலியுறுத்தியுள்ளது. அந்த அறிக்கையில் பின்வரும் விடயங்களையும் உள்ளடக்கியுள்ளது. குறிப்பாக பிள்ளையானின் இலங்கையில் உள்ள சொத்து விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. இவருடைய முதலாவது வீடு மட்டக்களப்பு பூம்புகார் என்ற இடத்தில் இந்த வீடு அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 2 கோடிகள் ஆகும். இவருடைய இரண்டாவது வீடு கொழும்பு ராஜகிரி என்னும் இடத்தில் ரோயல் அபார்ட்மெண்டில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 6.5 கோடி ஆகும். மூன்றாவது வீடு கொழும்பு கருவா தோட்டம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதி சுமார் 23 கோடி ரூபாய் ஆகும். நான்காவது வீடு மட்டக்களப்பு வாவிக்கரை வீதி 1ஆம் ஒழுங்கை என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 12 கோடி ரூபாவாகும். அதே போன்று இவருடைய சுற்றுலா விடுதி திருகோணமலை உப்புவெளி என்ற இடத்தில் இந்த சுற்றுலா விடுதி அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 5 கோடி ரூபாவாகும். இரண்டாவது சுற்றுலா விடுதி நுவரெலியாவில் அமைந்துள்ளது. குறித்த சுற்றுலா விடுதியின் பெறுமதி 17 கோடி ரூபாவாகும். 12 ஏக்கர் நிலம் மட்டக்களப்பு பாசிக்குடா என்ற இடத்தில் காணப்படுகின்றது. இதன் பெறுமதி 25 கோடி ரூபாவாகும். அதே போன்று 50 ஏக்கர் நிலம் திருகோணமலையில் உள்ள கும்புறுப்பட்டி என்ற இடத்தில் காணப்படுகின்றது. இதன் பெறுமதி 20 கோடி ரூபாவாகும். அதே போன்று இன்னும் ஒரு நிலத்தொகுதி மட்டக்களப்பு திராய்மடு என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதி இதுவரையில் கணக்கீடு செய்யப்படவில்லை. அதே போன்று 115 ஏக்கர் வயற்காணி மட்டக்களப்பு புழுட்டுமானோடை என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதி இதுவரை மதிப்பீடு செய்யப்படவில்லை. 10 ஏக்கர் நிலம் மட்டக்களப்பு மாங்கேணி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதியும் மதிப்பீடு செய்யப்படவில்லை. ஆழ்கடல் மீன்பிடி இழுவை படகுகள் கொழும்பு டிக்கோவிட்ட எனும் இடத்தில் காணப்படுகின்றது. இதன் பெறுமதி 20 கோடி ரூபாவாகும். அதைவிட பிள்ளையானின் வெளிநாட்டு சொத்து விவரங்களும் வெளியாகியுள்ளது. சிங்கப்பூர் ஒர்ச்சாட் என்னும் இடத்தில் அமைந்துள்ள அல்பர்ட் டுவர் என்ற இடத்தில் இருக்கும் தொடர்மாடி குடியிருப்பு வீட்டின் பெறுமதி 7.5 கோடி ரூபாவாகும். நகைக்கடை கட்டடமும் சுவிட்சர்லாந்து சூரிச் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 150 கோடி ரூபாவாகும். அதே போன்று இவருடைய வெளிநாட்டு வங்கிகளில் உள்ள மொத்த பணத்தொகை 20 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். குறிப்பாக இதுவரை இவருடைய 588 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மீதான மக்களின் ஆர்வம் குறைவாக இருப்பதாக பெப்ரல் கண்காணிப்பாளர்கள் தமக்கு தெரிவித்ததாக அதன் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன ஹட்டியாராச்சி கூறியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தொடங்கியதிலிருந்து எந்த ஒரு பாரதூரமான சம்பவங்களும் பதிவாகவில்லை என தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. இருப்பினும் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தும் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக 20 முறைப்பாடுகளும் தனிப்பட்ட தாக்குதல் தொடர்பாக 12 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல்கள் பணிகளுக்காக சுமார் 4000 கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் தபால் மூல வாக்களிப்புகளை கண்காணிப்பதற்காக 200 கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் எனவும் ரோஹன ஹெட்டியாராச்சி கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்திலேயே கிழக்கு மாகாணத்திற்கு பல்வேறு அபிவிருத்திகளை செய்து காட்டியுள்ளோம் என பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளருமான மூதூர் தொகுதிக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரமுன கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு கூறினார்.
எமது எதிர்கால ஆட்சியில் இந்த மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்குவோம். திருகோணமலை மாவட்டம் அதி உச்ச அபிவிருத்திகளை மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலேயே அடைந்திருந்தது. இதனை யாரும் மறக்க முடியாது. கிராமங்களை அபிவிருத்தி செய்கின்ற ஒரு தேர்தலை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் திறமையான நேர்மையான இளைஞர் யுவதிகளை களமிறக்கியுள்ளோம். எனவே எங்கள் கிராமத்திற்கு பொருத்தமான தலைவர்களை வாக்களித்து தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். பெலிஸில் சிறிய ரக பயணிகள் விமானத்தை கத்திமுனையில் கடத்திய நபரை பயணியொருவர் நடுவானில் சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெலிஸின் கொரோசல் நகரில் இருந்து சிறிய ரக விமானம் ஒன்று சான் பெட்ரோ நகருக்கு புறப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 2 விமானிகள் மற்றும் 14 பயணிகள் உட்பட 16 பேர் பயணம் செய்துள்ளார்கள். உள்ளூர் நேரப்படி காலை 8:30 மணியளவில் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது 50 வயது மதிக்கத்தக்க நபர் கத்தியை காட்டி பயணிகள் மற்றும் விமானிகளை மிரட்டியுள்ளார். இந்த நாட்டிலிருந்து தன்னை வெளியே கொண்டு சென்று விடுமாறு விமானிகளை மிரட்டியுள்ளார். ஒரு கட்டத்தில் ஒரு விமானி மற்றும் 2 பயணிகளை கத்தியால் குத்தியுள்ளார். கத்தியால் குத்தப்பட்ட பயணி ஒருவர் தான் வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து விமானத்தை கடத்த முயன்ற நபரை நோக்கி சுட்டார். குண்டு பாய்ந்த அந்த நபர் விமானத்தில் சரிந்து விழுந்தார். ஏறத்தாழ 2 மணி நேரம் சீரற்ற முறையில் வட்டமிட்ட பிறகு பிலிப்ஸ் SW கோல்ஸ்டன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. கத்தியால் குத்தப்பட்ட விமானி மற்றும் 2 பயணிகள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். பயணி ஒருவருக்கு நுரையீரலில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் விமானத்தை கடத்த முயன்ற நபர் அமெரிக்காவின் கலிபோர்னியாவை சேர்ந்த அஹின்சியா ஷா டெய்லர் என்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் என்ன காரணத்திற்காக விமானத்தை கடத்த முயன்றார் என இதுவரையில் தெரியவில்லை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானுடன் பணியாற்றிய நபர் ஒருவர் தானே முன்வந்து குற்றப்புலனாய்வு துறையிடம் சரணடைந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இதன்படி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரணைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் விவகாரம் புதிய கோணத்திலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக ஒரு குழுவினர் அச்சமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் நடைபெற்று 6 வருடங்கள் ஆகின்றது. பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டும் வருகின்றது. எமது அரசாங்கம் புதிய கோணத்தில் விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் பிள்ளையானுடன் பணிபுரிந்ததாக கூறப்படும் ஒருவர் இன்று குற்றப்புலனாய்வு துறையிடம் சரணடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவர் பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்த ஒருவராகவும் இவரது வாக்குமூலத்தின் மூலம் பல தகவல்கள் வெளியாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலி கோட்டையில் உள்ள உணவகத்தில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட கைகலப்பில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். காலி போலீசாரின் தகவலுக்கு அமைய உணவு தொடர்பாக வாடிக்கையாளர்களுக்கும் உணவக ஊழியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் இரவு 11:30 மணியளவில் மோதலாக மாறியது. இரு தரப்பினரும் கடுமையாக மோதிக்கொண்டதால் 6 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்களில் கொழும்பைச் சேர்ந்த 28 வயது இளைஞர், 17 வயது சிறுவன் மற்றும் 14 வயது சிறுவன் உட்பட 3 பேர் அடங்குவதாகவும் காயமடைந்த ஏனைய 3 பேரும் உணவக ஊழியர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தற்போது விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் மோதலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் உணவகத்தைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றவர்களை அடையாளம் காண விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முன்தினம் வடமாகாணத்திற்கு பிரச்சாரத்திற்கு வருகை தந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருந்த சோதனை சாவடிகள் மாயமாகியுள்ளது. யாழ்ப்பாணம் ஏனையன் வீதியில் எழுதுமட்டுவால் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியும் பூநகரி வீதியில் சங்குப்பிட்டி பகுதியில் அமைக்கப்பட்ட சோதனை சாவடியுமே இவ்வாறு திடீரென அகற்றப்பட்டது. அத்தோடு அங்கு எவரும் கடமையில் இருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மன்னார், யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலும் உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டார்.
இதன்போது A9 வீதி மற்றும் பூநகரி வீதியின் ஊடாக ஜனாதிபதி பயணத்தை மேற்கொண்டார். ஜனாதிபதி வரும்போது மட்டும் சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டமை மூலம் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறதா, அரசாங்கம் போலீசாரால் ஏமாற்றப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்த சில மாதங்களுக்கு முன்னரும் குறித்த சோதனை சாவடிகள் தளர்த்தப்பட்டு சிறிய காலத்திற்கு பின்னர் மீண்டும் அமைக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. பிள்ளையானின் 588 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து விபரம் அம்பலம். இது யாருடைய பணம்? உள்ளூராட்சி மன்ற தேர்தல், பொதுமக்களால் ஏற்பட்டுள்ள மாற்றம். மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலேயே கிழக்கு மாகாணத்திற்கு பொற்காலம், நாமல் சூளுரை. நடுவானில் கத்தி முனையில் விமானத்தை கடத்திய நபர் சுட்டுக் கொன்ற பயணி. பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்தவர் எடுத்த திடீர் தீர்மானம் என்று வெளியாக போகும் பல உண்மைகள். தென்னிலங்கையில் ஹோட்டலில் கொடூரமாக தாக்கப்பட்ட குடும்பம், போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கை. யாழில் திடீரென மாயமான சோதனை சாவடிகள், மக்களிடம் நாடகமாடும் அனுர அரசு.